ஆரம்ப காலத்தில் 1000 விநாயகரை குளக்கரையில் வைத்து வழிபட்டு வந்தனர். பிறகு காளஹஸ்தீஸ்வரர், கல்யாணி அம்மன் சன்னதிகளுடன் மகாமண்டபம் கட்டப்பட்டது. திருவாடுதுறை ஆதீனத்தின் திருப்பணிகளாக பிறகு தேர், கொடிமரம் செய்யப்பட்டு உற்சவ மூர்த்திகளும் கொடுக்கப்பட்டு கோயில். தலவரலாறு: கொற்கை பாண்டிய மன்னருக்கு குழந்தை செல்வம் இல்லை. எனவே அவர் ஒரு ஜோதிடரை கலந்தாலோசித்தார். ஜோதிடரும் மன்னரின் ஜாதகத்தை விரிவாக அலசி ஆராய்ந்து மன்னரிடம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இத்திருக்கோயிலுக்கு சென்று 1008 நபர்களுக்கு அன்னதானம் செய்தால் குழந்தை பேறு கிடைக்கும் என்று கூறினார். அதனால் மன்னரும் மக்களை விருந்துக்கு அழைத்தார். 1007 நபர்கள் மட்டுமே வந்திருந்தனர். ஒருவர் மட்டும் குறைவாக வந்திருந்ததைக் கண்டு மனம் வெதும்பி நின்றார். விநாயகப் பெருமானை வேண்டினார். விநாயகப் பெருமானே கற்றறிந்த பண்டிதர் உருவில் 1008வது நபராக வந்து மன்னர் அளித்த விருந்தில் கலந்து கொண்டார். மன்னருக்கும் புத்திர பாக்கியம் கிடைத்தது. எனவே இத்திருக்கோவிலுக்கு 1008 விநாயகர் திருக்கோவில் என்று பெயர் உண்டானது. ஆதிசங்கரர் தன் உடல் உபாதை நீங்க திருச்செந்தூர் செல்லும் வழியில் இத்தலத்தில் கணேச பஞ்சரத்தினம் பாடி பின் திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் பாடி வியாதி நீங்க பெற்றார் என்கிறது தல புராணம். இத்திருக்கோயிலின் மகா மண்டபத்தில் இறைவன் திருநாமம் ஏற்பட்டதற்கான செய்திகள் பதிக்கப்பட்டுள்ளன. பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டதும் திருக்கோயில் அமைப்பு குறித்த விபரமும் கல்வெட்டில் வட்டெழுத்து வடிவில் காணப்படுகிறது. திருமணமாகாதவர்கள் இத்திருக்கோவிலுக்கு வருகை தந்து கல்யாண சுந்தரி அம்மனை தரிசித்தால் திருமணம் விரைவில் கைகூடும். எனவே